நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு நான் சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சள்தூள் போட்டு கழுவிட்டு சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் 2 தக்காளி 3 வெங்காயம் எடுத்து அதை ரஃப்பாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை நாம் அரைச்சிக்கலாம். இப்போது அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இதை பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சாலும் அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் ஹையில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா அது மாதிரி நல்லா நாம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கறியை மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட சிக்கனு எல்லாமே வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கனே தண்ணி விடும். நம்ம இப்போ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் சொல்லிவிட்டு கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி மூடியை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா சிக்கனுக்கு தண்ணிலாம் சுண்டி போய் நல்லா கிரேவி மாரி வந்திருக்கும். இப்போ நம்ம பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சிடலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு அப்படியே இறக்கிடலாம். இது இன்னும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா இன்னும் நம்மளோட திக்காகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.